ஒரு கிராமத்துல சந்திரிகா ஹரிதா அப்படிங்கிற அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் இருந்தாங்க. சந்திரிகாவான அக்கா ரொம்ப புத்திசாலி. வீட்டு வேலை வயல் வேலைன்னு செஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆனா தங்கச்சி ஹரிதா ரொம்ப சோம்பேறி. சாப்பிடுறதும் படுக்கிறதும் மட்டும்தான் அவ வேலை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜோரா மழை வந்தது. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சுச்சு. அப்படி தண்ணி வந்தா கூட ஹரிதா கவலைப்படாம படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. சந்திரிகா ரொம்ப கோவமா, ஹரிதா, வீட்டுக்குள்ள மழை தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு, உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு நல்ல தூக்கம் வருது? அக்கா, என்னக்கா சும்மா சும்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வருது, என்ன தூங்க விடுக்கா. நான் சந்தோஷமா தூங்கிக்கிட்டு இருக்கேன்ல. வீட்டுக்குள்ள இவ்வளோ மழை தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு மட்டும் எப்படி சந்தோஷமா தூக்கம் வருது? அக்கா ப்ளீஸ் அக்கா, தயவு செஞ்சு என்ன தூங்க விடு, டிஸ்டர்ப் பண்ணாத. எப்ப மாற போறேன்னே தெரியலடி ஹரிதா அப்படின்னு சந்திரிகா சொல்லி வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிற தண்ணிய மொண்டு மொண்டு வெளியே ஊத்திக்கிட்டு ஹரிதாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. சந்திரிகா மழை தண்ணியை எடுத்து எடுத்து வெளியே ஊத்திக்கிட்டே தன்னோட தங்கச்சியான ஹரிதாவை பத்தி, அவளை எப்படி மாத்துறது அப்படின்னு அவளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. பாட்டி சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம சோம்பேறியா இருந்தா நஷ்டத்துல தான் வாழணும், நம்ம சுறுசுறுப்பா வேலை செஞ்சாதான் 4 காசை சம்பாதிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. நைட்டு முழுக்க மழை பேஞ்சுக்கிட்டே இருந்தது. பக்கத்து வீட்டு செவரு விழுந்து போச்சு. அந்த சத்தத்தை கேட்டு சந்திரிகா வெளியே வந்து பார்த்தா. ஐயோ, செவரு வேற விழுந்து போச்சா? இப்போ வீட்டுக்குள்ள அதிகமா தண்ணி வரும். நான் என்னதான் பண்றது? கடவுளே, நீதான்ப்பா எங்களை காப்பாத்தணும். இந்த ஹரிதா வேற தூங்கிக்கிட்டே இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்திரிகா வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளையெல்லாம் தூக்கி தூக்கி மேல்பாகத்துல தண்ணி படாத மாதிரி வச்சா. ஹரிதா மட்டும் தூங்கிக்கிட்டே இருந்தா. இப்படி காலையிலேயாச்சு. சந்திரிகா தூங்காததுனால அவளுக்கு தலைவலி எடுத்து ஒரு பக்கம் உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அதே நேரத்துல பக்கத்து வீட்டு சேகர் அங்க வந்தா. என்ன சந்திரிகா, மழை தண்ணி இப்படி வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாலும் நீ நைட்டு முழுக்க தூங்காம தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு இருந்தியா? உன் தங்கச்சி எங்க? அண்ணன், உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியாதா? வீட்டுக்குள்ள அவ்வளோ தண்ணி வந்தாலும் அவ மட்டும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. நீ இருக்கிறதுனாலதான் அவளுக்கு எந்த கஷ்டமும் தெரியல. நீ மட்டும் இல்லன்னா அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பா தெரியுமா உனக்கு? என்னென்ன பண்றது, சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லைன்னு நான் அவளை ரொம்ப பாசமா வளர்த்துட்டேன். இப்ப அவளை வேலை செய்ய சொன்னா அவ எப்படி என்ன செய்வா? என்னாலதான் சோம்பேறி ஆயிட்டா. அவ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாறுவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சரி, உன்னோட நம்பிக்கை அப்படியே இருக்கட்டும், வா உனக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு வேலை செய்ய உதவி செஞ்சான். இங்க பாரு சந்திரிகா, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன் உனக்கு. நீ ஒண்டியா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வ? ஆமாங்கண்ண, எனக்குன்னு யாரு இருக்கா? நீங்க தானே இருக்கீங்க. அக்கம் பக்கம் இருக்கிற நீங்க தான் எனக்கு உதவி செய்றீங்க அப்படின்னு பேசி அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் சந்திரிகா அவளோட தங்கச்சி பத்தி யோசிச்சுக்கிட்டே எப்படியாவது அவளை மாத்தி ஆகணும்னு முடிவெடுத்தா. இதுக்கப்புறம் பாசத்தை காட்டவே கூடாதுன்னு நினைச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு சரோஜம்மா அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. என்ன சந்திரிகா, ஒண்டியா கஷ்டப்பட்டு வேலை செய்றியா? வீட்டுக்குள்ள எல்லாம் மழை தண்ணி வந்துருச்சா? ஆமாம் பெரியம்மா. ஆமா, இருந்தாலும் உன் தங்கச்சி வந்து உனக்கு கூட மாட ஒத்தாசை செய்யல, அப்படிதானே? அவ இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. உன்னாலதாண்டி அவ அப்படி ஆயிட்டா. என்ன பண்ண சொல்றீங்க பெரியம்மா? என் தங்கச்சி கண்டிப்பா மாறிடுவா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவளை நான் மாத்தி காட்டுவேன். இப்படி நாட்கள் போச்சு. ஹரிதா எப்பவுமே ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு அவளோட ஹெல்த்லயும் நிறைய பிரச்சனைங்க வந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹரிதாவுக்கு குளிர் ஜுரம் வந்துச்சு. அக்கா அக்கா, என்னால முடியல அக்கா, எனக்கு ரொம்ப குளிருது, ரொம்ப ஜுரமா இருக்கு. இப்ப சந்திரிகா கவலையோட, தங்கச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? ஐயோ அக்கா, என்னால ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வர முடியாது, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு இப்படியே விட்டுரு, நீயே டாக்டர் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு கோவம் வந்து, ஏண்டி இப்பவும் நீ மாற மாட்டியாடி? ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடவா உன்னால முடியாது? அக்கா ப்ளீஸ் அக்கா, என்னை எழுப்பாத, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், என்னால முடியவே மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா டாக்டருக்கு போன் பண்ணி டாக்டரை வர வச்சா. டாக்டர் ஹரிதாவை செக் பண்ணி பார்த்தாரு. ஹரிதா, நீ என்ன வேலைமா செய்யற? வேலையா? நான் எந்த வேலையும் செய்யல டாக்டர். என் வேலையும் சேர்த்து எங்க அக்காவே செஞ்சுக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் சாப்பிடுறது தூங்குறது மட்டும்தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் உள்ளுக்குள்ள சிரிச்சாரு. இப்படியே எப்பவுமே படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தா உனக்கு ஹெல்த்ல பிரச்சனை வந்துடும், தெரியுமாமா உனக்கு? பரவாயில்லைங்க டாக்டர், ஹெல்த்ல பிரச்சனை வந்தா கூட நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே டாக்டருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. டாக்டர், என் தங்கச்சி இப்ப எப்படி டாக்டர் இருக்கா?
உங்க தங்கச்சிக்கு இப்போ ஜுரம் வந்திருக்கு, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஆனா இவங்க இப்படியே இருந்தா அவங்களோட ஹெல்த் முன்னாடி ரொம்ப பிரச்சனை வருமா அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டு சந்திரிகா ரொம்பவே கவலைப்பட்டு நின்னா. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் கிளம்பி போயிட்டாங்க. ஹரிதா, இன்னும் எவ்வளவு நாளுன்னு இப்படியே தூங்கிக்கிட்டே இருப்ப? என் கூட வயல் வேலைக்கு வா. அக்கா, என்னால வயல் வேலைக்கெல்லாம் வர முடியாது அக்கா, நான் இப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் படுத்து தூங்குனா. இப்படி நாட்கள் போச்சு. ஹரிதா எப்பவுமே ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால கை கால் எல்லாம் வீங்கி போச்சு. அவளால எந்திரிக்கவே முடியாத நிலைமை வந்துருச்சு. இப்படி ஒரு நாள் சந்திரிகா ஹரிதாவை விட்டுட்டு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஹரிதா வீட்டுல ஒண்டியா இருந்தா. ஹரிதா பக்கத்துலயே அவளுக்கு சாப்பிட சாப்பாடும் தண்ணியும் இருந்துச்சு. அவளுக்கு தண்ணி தாகமாச்சு. அக்கா அக்கா, கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுக்கா அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்டா. ஆனா சந்திரிகா வீட்டுல இல்லாததுனால அவ வரல. அப்போ ஹரிதா தன்னோட மனசுல, நான் கூப்பிட்ட உடனே அக்கா வரல அப்படின்னா ஒருவேளை வீட்டுல யாரும் இல்ல போல, அக்கா வேலைக்கு போயிருப்பா. என்னோட சோம்பேறி தனத்தினால நான் ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு என் உடம்பு இப்படி ஆகுறதுக்கு நானே காரணமாயிட்டேன். ஐயோ, இப்ப எனக்கு பசிக்குதே, தண்ணி குடிக்கணுமே. இப்ப நான் மட்டும் தண்ணி குடிக்கலன்னா தொண்டை காஞ்சி போய் நான் செத்தே போயிடுவேன் போல. இப்போ என்ன பண்றது? ஐயோ கடவுளே, எதுக்குப்பா எனக்கு இந்த சோம்பேறி தனத்தை கொடுத்த? ஏன்பா என்ன இப்படி ஆளாக்கிட்ட அப்படின்னு யோசிச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சந்திரிகா வீட்டுக்கு வந்தா. தங்கச்சி சாப்பிடாம படுத்திருக்கிறத பார்த்து கோவம் வந்து, தங்கச்சி என்னடி இந்த மாதிரி நிலைமையிலையும் நீ சாப்பிடாம இப்படியே படுத்தா எப்படி அப்படின்னு திட்டினா. அப்படின்னு சொல்லி தங்கச்சிய போய் பார்த்தா. தங்கச்சி கிட்ட சின்ன அசைவு கூட இருக்கல. உடனே பயந்து போய் டாக்டருக்கு போன் பண்ணா. அதுக்கப்புறம் டாக்டர் அவளை வந்து செக் பண்ணி பார்த்து இப்படி சொன்னாங்க. முதல் தடவை ஹரிதா வந்து செக் பண்ணி பார்த்தப்போ என்ன சொன்னாங்களோ மறுபடியும் அதே தான் சொன்னாங்க. டாக்டரோட பேச்ச கேட்டு ஹரிதா மாற ஆரம்பிச்சா. எப்பவுமே தூங்கிக்கிட்டு இருக்கிற ஹரிதா அன்னைக்கு நைட்டு தூங்காம டாக்டர் சொன்னதை, அக்கா படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் யோசிச்சு நாளைக்குல இருந்து நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், என் அக்காவுக்கு என் கையாலான உதவியை செய்யணும், நான் இப்படி படுத்துக்கிட்டே இருக்க கூடாது. இப்படி வீட்டு நிலைமைய பத்தி, அக்கா நிலைமைய பத்தி யோசிச்சு அவகிட்ட ஒரு மாற்றம் வந்தது. இப்படி ஹரிதாவோட வேலைய ஹரிதாவே செய்ய ஆரம்பிச்சா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில, ஹரிதா எந்திரிச்சிட்டியா, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சந்திரிகா போய் தங்கச்சிய பார்த்தப்போ பெட்ல தங்கச்சி இருக்கல. அத பார்த்து பதறி போய், ஹரிதா எங்கடி போயிட்ட அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கிச்சன்ல ஏதோ சத்தம் கேட்டு சந்திரிகா அங்க வந்து பார்த்தா ஹரிதா சமைச்சுக்கிட்டு இருந்தா. ஹரிதா, நீ எதுக்காக சமைச்சுக்கிட்டு இருக்க? நான் இருக்கேன்ல, உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தா நானே சமைச்சு கொடுத்துருப்பேனே. அக்கா, எனக்கு இப்படிதான், நீ எந்த வேலையும் கொடுக்காம நீயே வேலை செஞ்சு என்ன சோமாரியா ஆக்கி வச்சிருக்க. நான் இருக்கேன்ல, நீ போய் உக்கார், நான் சமைக்கிறேன். இல்லடி, நீ எப்பவுமே சமையல் செய்ய மாட்டல, இன்னைக்கு புதுசா செய்யறேன்னு தான் கேட்டேன். அக்கா, இதுக்கப்புறம் வீட்டு வேலை, சமையல் வேலை, துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் நானும் செய்யறேன்க்கா. இல்ல தங்கச்சி, உன்னோட இந்த மாற்றத்தை பார்த்துதான் நானும் சந்தோஷப்படுறேன். அக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன். இவ்வளவு நாளா உங்களுக்கு பாரமா இருந்து கஷ்டத்தை கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அக்கா. அக்கா, எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, இன்னைக்கு உன்னை நான் பாத்துக்கிறேன்க்கா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்திரிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. தங்கச்சி, இந்த அக்காவை பார்த்து நீ இவ்வளவு பேசுனல, எனக்கு இதுவே போதும். இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம். அக்கா, இதுக்கப்புறம் எல்லா வேலையும் எனக்கு நீ கத்து கொடுக்கா. சரிம்மா, கத்து கொடுக்கறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சரோஜம்மா வந்தாங்க. சந்திரிகா சந்தோஷப்பட்டுக்கிட்டு, பெரியம்மா, நம்ம ஹரிதா மாறிட்டா. அப்படியாம்மா, நம்ம ஹரிதா மாறிட்டாளா? எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். இதுக்கப்புறமாவது அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நீ பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்குதான் பிரதிபலம் கிடைச்சிருக்கு. ஆமாம் பெரியம்மா, ஹரிதா மாறிட்டால, எனக்கு அதே போதும். சரி இருங்க, சாப்பிட்டு போலாம். ஐயோ இல்லம்மா, எனக்கு வெளியே வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சரோஜம்மா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்படி அன்னையில இருந்து சந்திரிகா ஒரு வேலையா தங்கச்சிக்கு கத்து கொடுத்தா. தங்கச்சி கூட வேலை செஞ்சுக்கிட்டு அக்கா தங்கச்சிங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அவங்களோட கஷ்டத்தை நம்பி வேலையில இறங்கி சந்தோஷமா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுதான் இன்னியோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். அரவிந்த் கிட்ட இருந்து தூரமா நின்னுகிட்டு இருக்கிற அஞ்சலி சத்தம் போட்டு கத்துனா, அரவிந்த் எந்திருங்க, அரவிந்த், சேவ் மீ. அரவிந்த், நான் இங்க வந்தது சந்திரிகாவை பத்தி சொல்றதுக்கு. அரவிந்த் ப்ளீஸ், அரவிந்த் கண்ணு மூடாதீங்க, எந்திரிங்க அரவிந்த், எந்திரிங்க. அரவிந்த் முழுசா கண்ணு மூடுனா. அத பார்த்த மேஜர் ரொம்பவே கவலைப்பட்டாரு. மேஜர் சார், என்னோட மாமா அரவிந்தோட ஸ்டேஜ் இப்போ எந்த நிலைமையில இருக்கு?
அந்த வார்த்தையை கேட்ட மேஜர் சார், சாரி ஹரிதா, அரவிந்துக்கு புல்லட் பட்டதுனால அப்படின்னு பாதியிலே அந்த வார்த்தையை நிறுத்திட்டாரு. அப்போ ஹரிதா மேஜர் சொல்ல வந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவளும் கூட கண்ணீர் விட்டா. என்ன மன்னிச்சுடாக்கா, மாமா என்னவோ இங்க, நீ என்னவோ அங்க ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு அழுந்துகிட்டே இருந்தா. அரவிந்த் செத்துட்டா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அஞ்சலி சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்கிறது அரவிந்த் காதுல கேட்டுக்கிட்டு இருந்தது. அஞ்சலி சத்தம் போட்டு, அரவிந்த் கண்ணை மூடாதீங்க, அங்க சந்திரிகா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. உயிர் போற அந்த நேரத்துல அவளோட மனசு உங்களை பாக்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு எந்திருங்க, உங்களை கூட்டிட்டு வரேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். தயவு செஞ்சு எந்திருங்க, எந்திருங்க, சந்திரிகாவை பத்தி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அரவிந்த் கண்ணை திறந்து பார்த்தான். அத தூரத்துல இருந்து டெலிஸ்கோப்ல பாத்துக்கிட்டு இருக்கிற ஹரிதா மாமா கண்ணை திறந்தது பார்த்து, மேஜர் சார், மேஜர் சார், எங்க மாமா இப்போ கண்ணை திறந்துட்டாங்க. தயவு செஞ்சு என்னைய மாமா கிட்ட அனுப்புங்க, பிளீஸ் அனுப்பி வைங்க. இல்லனா நான் சொல்ற விஷயத்தையாவது எங்க மாமா கிட்ட சொல்லுங்க. டெலிஸ்கோப்ல மேஜர் அரவிந்த பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் மேஜர், நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. அரவிந்த் கண்ணு முழிச்சிட்டாரு. என்ன சார் சொல்றீங்க? அப்ப எங்க மாமா நாடகம் ஆடுறாரா? இல்ல, இது வேற விஷயம். அரவிந்துக்கு புல்லட் பட்டது உண்மை, அவரு உயிருக்கு போராடுறது கூட உண்மை. ஆனா அவரு ஒரு சோல்ஜர். இந்த நாட்டை காப்பாத்தணும்னு அவரோட மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால அவருக்கு சாவே வராது. நம்ம நெகட்டிவா எப்பவுமே யோசிச்சா அது எப்பவுமே நெகட்டிவா தான் நடக்கும். அதே நம்ம பொழைச்சிருவோம் அப்படின்னு பாசிட்டிவா யோசிச்சா எந்த காரணத்து கொண்டோ நம்மளுக்கு சாவு அப்படிங்கிற பயம் நம்ம கிட்ட நெருங்கவே விடக்கூடாது. அவரோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. அதனாலதான் அவரு யோசிக்கிற மாதிரியே அவரோட உடம்பு அவருக்கு வேலை செய்யுது. அவரால வேலை செய்ய முடியலன்னா கூட அவரோட மைண்டு ஒன்னாகல எந்திரிச்சு வேலை செய்யணும் சொல்லும். அரவிந்த் இப்போ அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா கூட சந்தோஷப்பட்டா. அரவிந்துக்கு பேச முடியலனா கூட நிதானமா அவன் கைய மேல தூக்கி அங்கே இருக்கிற வாக்கி டாக்கிய காட்டினான். அஞ்சலி அத பார்த்தா. அவளுக்கு அரவிந்த் சொல்றது ஒண்ணுமே புரியல. ஆனா அரவிந்த் கை காட்டுறத பார்த்து அவ விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா. ஓ, அரவிந்த் அங்க இருக்கிற வாக்கி டாக்கிய தான் காட்டுறாரு அப்படின்னு அத நோக்கி போனா. அஞ்சலி, வாக்கி டாக்கி அப்படின்னு அரவிந்த் சொன்ன உடனே அஞ்சலி அங்க பார்த்தா. அரவிந்த் சொன்ன வார்த்தை அவ காதுக்கு கேட்கல. ஆனா அரவிந்த் கைய காட்டுறது பார்த்து, ஓ, அரவிந்த் வாக்கி டாக்கிய தான் காட்டுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நிதானமா வாக்கி டாக்கி இருக்கிற இடத்துக்கு போனா. அதே நேரத்துல ரொம்ப தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிற புல்லட் அஞ்சலிக்கு கிட்ட வந்து அஞ்சலிக்கு படாம போயிடுச்சு. அஞ்சலி அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து வாக்கி டாக்கி எடுத்தா. எப்படியாவது இங்க நடக்கிற விஷயத்த பத்தி மேஜர்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு அவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு வாக்கி டாக்கி எடுக்கும் போது அந்த பக்கத்துல இருந்து 2 புல்லட் அவ பக்கத்துல வந்துகிட்டு இருந்தது. அத பார்த்த அரவிந்த், அஞ்சலி புல்லட் அப்படின்னு சொன்ன உடனே அவ உஷாரா புல்லட் வர்றது பார்த்து அஞ்சலி கீழே படுத்துக்கிட்டா. அப்போ அந்த புல்லட் அவளுக்கு படாம போயிடுச்சு. அந்த புல்லட் அஞ்சலிக்கு கூட படாம இருந்ததை பார்த்து அரவிந்த் கூட சந்தோஷப்பட்டான். அஞ்சலி அவளோட கையில வாக்கி டாக்கிய புடிச்சுக்கிட்டு இருந்தா. இதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற மேஜர் அரவிந்த் வாக்கி டாக்கிய எடுத்து, அரவிந்த், அரவிந்த், மேஜர் இயர், ஓவர். ஹலோ சார், ஐ எம் அஞ்சலி. ஓவர் சார். அஞ்சலி, நான் சொல்றது கேளுமா, நான் சொல்றத சரியா கேட்டுக்கோ. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு இக்லூ இருக்கு, அங்க அரவிந்த கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே, ஓகே சார், இப்பவே நான் கூட்டிட்டு போறேன். அஞ்சலி, உஷாரா இரு. எந்த பக்கத்துல இருந்து வேணும்னா எப்ப வேணாலும் புல்லட் வரலாம். ஓவர். ஓகே சார், ஓவர். நீங்க சொன்ன மாதிரியே நீங்க சொன்ன இடத்துக்கு அரவிந்த் சார கூட்டிட்டு போறேன். பேசி ஆனதுக்கு அப்புறம் அஞ்சலி நிதானமா வாக்கி டாக்கி எடுத்துக்கிட்டு அரவிந்த் கிட்ட வந்தா. நம்ம இங்க இருந்து உடனடியா கிளம்பணும். எங்கிக்கு அஞ்சலி? இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல நம்ம சேஃபா இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கான், அங்க உங்களை சார் கூட்டிட்டு போவ சொன்னாரு. இல்ல அஞ்சலி, நான் எங்கேயுமே வரமாட்டேன். நீ சொன்னல சந்திரிகா அனுப்பிதான் நீ வந்த அப்படின்னு. அரவிந்த், நான் அப்படி சொல்லல. இல்ல அஞ்சலி, இல்ல, நான் மயக்கத்துல இருக்கும்போது சந்திரிகாவுக்கு ஆபத்துன்னு நீ சொன்னதை நான் கேட்டேன். சொல்லு, என் சந்திரிகாவுக்கு என்னாச்சு? உடனடியா என் சந்திரிகாவை பார்க்கணும். என்னோட சந்திரிகா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற முகம் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு.
அதுதான் நான் சாவாம பொழைச்சு வந்திருக்கேன். போற உயிரை கையில பிடிச்சிருக்கேன். நான் என்னோட சந்திரிகாவுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அரவிந்த் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நாலா பக்கத்துல இருந்து புல்லட் அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருந்தது. இத தூரத்துல இருந்து மேஜர் பார்த்து அந்த விஷயத்த அஞ்சலி, ஹலோ ஹலோ அஞ்சலி, வாக்கி டாக்கியோட சத்தத்தை கேட்டு அஞ்சலி நிதானமா வாக்கி டாக்கி எடுத்து, ஹலோ சார், சொல்லுங்க சார். அஞ்சலி, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நாலா பக்கத்துல இருந்து புல்லட் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா நான் சொன்ன இடத்துக்கு அரவிந்த கூட்டிட்டு போயிடுங்க. எப்படியாவது அந்த புல்லட்ல இருந்து தப்பிச்சுக்குங்க. ஓகே சார், ஓவர். இந்த புல்லட் அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருந்தது. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல சந்திரிகா ரத்த வாந்திய எடுத்துக்கிட்டு இருந்தா. அத பார்த்து காவ்யா ரொம்பவே கவலைப்பட்டா. வேண்டாம் காவ்யா, நீ கண்ணீர் விடாத. என்ன பார்த்து நான் கஷ்டப்படுறத பார்த்து எனக்காக கண்ணீர் விடணும் அப்படின்னா என் மாமா மட்டும்தான் விடணும். சரிடி, நான் கண்ணீரை விட மாட்டேன். இப்ப மட்டும் இல்ல காவ்யா, நாளைக்கு நான் என்னோட உயிரை இழந்துட்டா கூட எனக்காக கஷ்டப்படுறது என் மாமா மட்டுமா தான் இருக்கணும். என்னோட உயிர் போனதுக்கு அப்புறம் மேல இருந்து என் மாமா எனக்காக கண்ணீர் விடுறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டு நான் நேரா போய் ஸ்வர்க்கத்தை சேருவேன். சரி சந்திரிகா, அதிகமா பேசுறது உடம்புக்கு நல்லதில்ல, படுத்துக்கோ. பைத்தியக்காரி காவ்யா, நான் நிம்மதியா இங்க படுக்கிறத பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல பொணமா படுக்க போறேனே. எல்லாத்தையும் மறந்து பேசுறியேடி. சும்மா இருடி சந்திரிகா, பேசாம எப்படி இருக்கிறது? சரி, ஹரிதாவும் அஞ்சலியும் மாமாவை தேடி போனாங்களே, என்னாச்சு? மாமாவை எப்ப கூட்டிட்டு வருவாங்க? அஞ்சலியும் ஹரிதாவும் அங்க வார் நடந்துகிட்டு இருக்கா. அரவிந்த போய் பாத்துட்டாங்களாம். அவங்க சரியான நேரம் பார்த்து அரவிந்த கூட்டிட்டு வந்துருவாங்க. அரவிந்த், எப்ப வருவீங்க? சந்திரிகா அவளோட மாமாவை பத்தி யோசிச்சு வெக்கப்பட்டு கண்ணை மூடுனா. அஞ்சலி அரவிந்த் அந்த குகைக்குள்ள போனாங்க. அரவிந்துக்கு குண்டு பட்டதுனால அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப சொல்லு அஞ்சலி, என்னோட சந்திரிகா எப்படி இருக்கா? அரவிந்த், என்னோட பேச்ச கேளுங்க. சந்திரிகாவோட உயிர் எந்த நேரம் வேணாலும் பிரிஞ்சு போலாம். உங்களை பாக்குறதுக்காக தான் உயிரை கையில புடிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அரவிந்த் ஷாக் ஆகி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தான். அவனோட நெஞ்சில அவனுக்கு பட்டிருக்கிற புல்லட்டோட வலியோட சந்திரிகா இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறா அப்படிங்கிற விஷயத்தோட வலிதான் அதிகமா இருந்தது. அவன் உள்ளுக்குள்ள அழுந்துகிட்டு இருந்தான். நான் இங்க வந்ததே உங்களை கூட்டிட்டு போவதான். சரி அஞ்சலி, எதுக்காக இன்னும் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணும்? வா கிளம்பலாம். சந்திரிகா உயிரோட இருக்கும்போதே நான் அவளை பார்க்கணும். என்ன பார்த்து சந்தோஷப்படுற அந்த மூஞ்ச, அந்த கண்ண நான் பார்த்தே ஆகணும். வா அஞ்சலி. இருங்க அரவிந்த், வெளியே வார் நடந்துகிட்டு இருக்கு. அது குறைஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அரவிந்த். நம்ம அவசரப்பட்டு போனா உயிரோட திரும்பி நம்மளும் போக முடியாது. இருங்க அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா. வெளியே வந்து பார்த்தா மறுபடியும் வார் நடந்துகிட்டே இருந்தது. சண்டை முடியல. அஞ்சலி பயந்துகிட்டே உள்ள வந்து பார்த்தா. அரவிந்த் படுத்திருந்தா. இப்படி 2-3 நாள் ஆச்சு. இங்க ஹாஸ்பிட்டல்ல சந்திரிகா அவளோட உயிரை விட்டுட்டா. இனிமே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு போயிட்டாரு டாக்டர். மேஜர் ஹரிதா வெளியே நின்னுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வார் நடந்துகிட்டே இருந்தது. அங்க குகைக்குள்ள அரவிந்த் கூட உயிரை இழந்துட்டாரு. 2 நாளுக்கு அப்புறம் செத்து போன அக்கா மாமாவை ஒன்னாவே அடக்கம் பண்ணி அவங்களுக்கு கடைசி காரியத்தை செஞ்சு முடிச்சா ஹரிதா. எப்படியாவது உங்க 2 பேரை ஒன்னா சேர்த்து வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி சேர்த்து வைப்பேன்னு நினைக்கல. அந்த கடவுள் உங்களை இப்படி ஒரு நிலைமையில என் கண்ணு முன்னாடி காட்டுவோன்னு நினைக்கல. அக்கா மாமா, என்ன மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லி அந்த பொணத்துக்கு தீய வச்சா. அதுக்கப்புறம் அஞ்சலி காவ்யா ஹரிதாவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் சந்திரிகா அரவிந்தோட ஆத்மா 2ம் காத்துல கலந்து போய் ஸ்வர்க்கத்துக்கு போனாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.